இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் வழியிலையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனது உருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு திருந்த வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்கு இருக்கிறது. ஆனா அவங்களால திருந்த முடியாதபடி அவங்க வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியையும், நீ ஏதாவது துன்மார்க்கமான வழியில இருந்திருந்தனா, ஒருவேளை தவறான வழியில நீ போய்கொண்டு இருப்பனா, தவறான முறையில நீ சம்பாதித்து கொண்டிருப்பனா, அந்த வழியிலிருந்து நீ திரும்பி வான்னு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். நீ அப்படி திரும்பி வந்தனா அவர் உன் மேல மனதுருகி உன்னை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது உண்மையிலேயே ஆண்டவர் தண்டிக்கிறவர் தான். ஆனா அவர் தண்டிக்கிறவரா இருந்தாலும் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நீ ஏதாவது தவறான வழியில போய் கொண்டிருந்தனா, ட்ராக்கு மாறி ஓடிக்கொண்டிருந்தனா, ஆண்டவரிடத்திலே நீ திரும்பி வான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துல திரும்ப கடவன்னு எழுதி இருக்கிறது. இன்னைக்கு மதுபானத்தினால இன்னைக்கு வாலிப பசங்க எல்லாம் குடித்து கொண்டு, குடிக்கிறது ஒரு கெத்துன்னு நினைக்கிறான். நல்ல ஸ்பீடா பைக்கில் போகிறது கெத்துன்னு நினைக்கிறான். இவனுடைய நினைவுகளிலே அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறான். சின்ன வயசுலேயே விபச்சார பாவத்துக்கு அடிமையாகி, ஆல்கஹாலுக்கு அடிமையாகி, போதை பொருளுக்கு அடிமையாகி உன் வாழ்க்கையை நீ சீரழித்து கொண்டிருக்கிறாய். திருந்தணும்னு நினைக்கிறேன் பிரதர், மாறணும்னு நினைக்கிறேன் பிரதர், என்னால் மாறவே முடிய மாட்டுக்கு, திருந்தவே முடிய மாட்டுக்கு, இந்த கெட்ட பழக்கத்தை விடவே முடிய மாட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, ஆண்டவர் உன் சூழ்நிலையை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, உன்னை நிறைய பேர் திருடன்னு சொல்றாங்களா, நீ ஏமாத்துறவேன்னு சொல்றாங்களா, நீ அநியாயம் பண்றவேன்னு சொல்றாங்களா, நீ துன்மார்க்கேன்னு சொல்றாங்களா, ஆனா நீ வெளியில எல்லாருக்கும் முரடனா தெரிஞ்சாலும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு நீ ஜெபிச்சது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏதாவது பெண்கள் பாவத்துல அடிமையா இருந்தனா, ஏதாவது போதை பொருட்களுக்கு அடிமையா இருந்தனா, தவறான உறவு முறையில் இருந்தனா, நீ திரும்பி வா. கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தினவரா இருக்கிறார். இயேசு உன் பாவத்தை மன்னிப்பாரு. இயேசு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாரு. அவற்றை ஆண்டவரே, நான் தெரிந்து செய்த பாவத்தையும் நான் தெரியாமல் செய்த பாவத்தையும் மன்னிங்கன்னு சொல்லும்போது நீ நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டல, இனி அவர் உன்னை மன்னிப்பார். சகோதரனே, இன்னைக்கு வேலையில இருந்து நீ நிறைய அநியாயம் பண்ணலாம். உன் மனைவிக்கு விரோதமாய் துரோகம் பண்ணலாம். உன் கணவனுக்கு விரோதமாய் நீ துரோகம் பண்ணலாம். அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் பிள்ளைகள் நிறைய செயல்படலாம். ஒருவேளை கற்பை இழந்த பிள்ளைகள் இருக்கலாம். ஒருவேளை பாலியல் குற்றங்களிலே அகப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம். நீ என்ன பாவத்தை செய்திருந்தாலும் இயேசு மன்னிப்பாராக. ஷபரபலபா, அவர் தண்டித்தார் உன்னை.
உன்னுடைய பலன் போனது, உன்னுடைய அழகு போனது, உன் படிப்பு போனது, ரொம்ப சோர்ந்து போய் நீ இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தினவரா இருக்கிறார். தேவனிடத்துல திரும்பி வா. ஒரு காலத்துல என்னை யாருக்குமே பிடிக்காதுங்க, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவன், எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டவன், எல்லாராலையும் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் என் பாவத்தையும் என்னையும் மன்னித்த போது இன்று அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறினேன். என்னை மன்னித்த ஆண்டவர் உன்னுடைய தவறையும் மன்னித்து, உன் குற்றங்களையும் மன்னித்து, உன் பாவங்களை மன்னித்து உனக்கு விடுதலையை தருவார். திரும்பி வா, கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, துஷ்டனாக, குடிகாரனாக, கோபக்காரனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்.